டேஸ்டியான காலிஃப்ளவர் முருங்கைக்காய் குழம்பு. இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, வெள்ளை சாதம் எல்லாத்துக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சூப்பரான குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது மாதிரி 3 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. தோலை எடுத்துகிட்டு பொடியை கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு தக்காளி அதையும் நல்லா கழுவிட்டு பொடியாக நறுக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் வீட்டில் அரைக்கல, வெளியில் கடையில் தான் வாங்கிக்கிட்டேன். குழம்பு தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் சோம்பு, 3 லவங்கம், 3 சின்ன பீசஸாக பட்டை எடுத்துக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் சோம்பு, பட்டை, லவங்கம் போட்டு தாளிங்க. தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதும் பச்சை வாசனை போனதும் காலிஃப்ளவரை முதல்லையே நல்லா கழுவி கட் பண்ணிவிட்டு அதை முதல்ல எண்ணெயில் நல்லா வதக்கி வச்சுக்கணும். எண்ணெயில் நல்லா வதக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி வதங்கினதுக்கப்புறமா இந்த காலிஃப்ளவரை போடணும். அதுக்கப்புறமா முருங்கைக்காவை நல்லா கழுவி கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டுக்கணும். அதை நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு இப்போ நான் இதை கொதிக்க வச்சுருக்கேன். அது மாதிரி போட்டு குழம்பு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த குழம்பு ரெசிபி எடுக்கணும்னு முதல்ல நான் நினைக்கல. அதுக்கப்புறமா சரி இது மாதிரி ஒரு ரெசிபி உங்களுக்கும் போடலாம் அப்படின்ட்டு தான் அதுக்கப்புறமா இந்த ரெசிபி எடுத்து நான் போடுறேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்கள். இதில் பட்டாணி போடுறதுனா கூட கொஞ்சம் பட்டாணி போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் பட்டாணி போட்டுக்க போகிறேன். அதுக்கப்புறமா தேங்காய், 1/4 மூடி தேங்காய், 1/4 மூடி தேங்காயில் கொஞ்சமாக சோம்பு போட்டு மிக்சியில் அரைச்சி இதில் ஊற்றினோம்னா சூப்பரான இந்த குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ இது காயெல்லாம் கொஞ்சம் வேகட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ குழம்புக்கு தேவையான தேங்காய், ஒரே ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக புளி. எதுக்கு எடுத்துருக்கேன் பார்த்திங்கன்னா, வெயில் காலத்தில் குழம்பு வைக்கும்போது சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அது மாதிரி கெடாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி கொஞ்சமாக புளி வச்சு அரைச்சா கெட்டு போகாமல் இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதோட கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். அதை நைஸாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பில் குக்கர் இருக்குது, அதோட சத்தம் தான் உங்களுக்கு கேட்குது. இப்போ இதை குழம்புல ஊற்றிடலாம். அதுக்கு முன்னாடி குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாம். திருப்பி மூடி போட்டு மூடிடலாம். இப்போ கொஞ்சமாக பட்டாணி போட்டுக்கலாம். இப்போ பச்சை பட்டாணி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை பட்டாணி எல்லாம் எப்போ போடுறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? பச்சை பட்டாணி பச்சையாக இருக்கிற பட்டாணியை வாங்கி உரித்து ஒரு கவரில் போட்டு ஃப்ரீசரில் போட்டிருக்கேன். அதை தான் இப்போ கொஞ்சம் எடுத்து நல்லா கழுவிட்டு இப்போ போட போகிறேன். பாருங்கள், கொஞ்சமாக தான் போடுறேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் அரைச்சது ஊற்றிடலாம். இப்போ மூடி எடுத்துகிட்டு தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த குழம்பு அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. இப்போ 2 நிமிஷம் அந்த அடுப்பில் இருந்தால் போதும். தேங்காய் ஊற்றுனது ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான இந்த குழம்பு ரெடி. நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான குழம்பு ரெடி. இதே மாதிரி ரெசிபி நீங்கள் யூஸ் பண்ணி வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க, மிஸ் பண்ணாதீங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி குழம்பு ரெசிபி நிறையா போட்டிருக்கேன். நிறைய வீடியோஸ் நான் 500க்கு மேலே அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.